அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி ரிசல்ட்டு தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். டேட்டு பார்த்தீங்கன்னா 11/4/2024 இன்றைக்கான ஏபிசி கேசிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி முந்தைய ரிசல்ட் என்னென்னு பார்க்க போகிறோம். நம்ம போர்டுக்குள்ளே என்னென்ன நம்பர்லாம் நம்ம கொடுத்துருக்கோம், அது எதெல்லாம் பாஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். முந்தைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 744 948 744 948 இந்த ரிசல்ட் தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம போர்டுக்குள்ளே என்ன நம்பர் கொடுத்துருந்தோன்னு பார்க்கலாம். நம்ம போர்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 9 கொடுத்துருந்தோம், 4 கொடுத்துருந்தோம், 8 கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 9 பாஸ் பண்ணியிருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 வந்து சி போர்டுக்குள்ளேயும் வரலான்னு சொல்லியிருந்தேன். 9ம் ஏ போர்டுக்குள்ளே வரலான்னு சொல்லியிருந்தேன். இந்த நம்பருங்கெல்லாம் போர்டில் இருந்து மாறலான்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி மாறி தான் வந்திருக்கு. நம்ம கொடுக்குற இந்த நம்பரையும் பார்த்து உங்கள் ஆலோசனை வச்சு பார்க்கணும். நம்ம கொடுக்குற ஏபிசியை உங்கள் ஆலோசனையில் வச்சு பார்க்கணும். இந்த நம்பர்லாம் இப்படி பாஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களேன்னு ஒரு ஆலோசனை வச்சு நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரையில நம்ம எல்லா நம்பரையும் பாஸ் பண்ண வைக்கிறோம். நம்ம முயற்சி எடுக்கிறோம். ஆல் போர்ட்லேயே 9 கொடுத்துருந்தோம். சரி வாங்க நாளைக்கான முயற்சிக்கு நம்ம போகிறது நல்லது. வாங்க போவோம். நாளைக்கான ஏபிசி கெஸ்ஸிங்கில் நம்ம என்ன நம்பரை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 1 பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 5 இருக்குது, 4 இருக்குது. இங்கே பாருங்கள் 5 இருக்குது, 4 இருக்குது, 9 இருக்குது. இங்கே பாருங்கள் 1515 49 49 91 இன்னும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குமா நம்ம பார்க்கணும். அதுக்காக தான் நம்ம 1 எடுத்துருக்கோம். 91 வரலாம், இல்லை 41 வரலாம். இந்த மாதிரி மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் நம்ம 1 எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ஆப்ஷனாக என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 3 தான் எடுக்க போகிறோம். இந்த 3யும் அதே பாருங்கள் 15493 ஒருவேளை 93 வருவதற்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். 15493 3 வருவதற்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 7 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஒருவேளை 41 இந்த 41 741 வருவதற்கான வாய்ப்பு இருந்து ஒருவேளை 93 பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால தான் நம்ம 3யும் 1யும் சேர்த்தே கொடுத்துருக்கோம். இது ஏபிசியில் நம்ம 13 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது. 5454 46ன்ற வருமானு பார்க்கணும். ஏன்னா 544 ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இந்த ஆப்ஷனை அப்படியே ரெகுலராக கொடுப்பானான்னு பார்க்கணும். ஏன்னா 544 இங்கே இருக்குது. ஒருவேளை 544 நீங்கள் எடுக்காமல் நம்மளை மாற்றுறதுக்காக 6 எடுக்கலாம். அடிப்படையில் நம்ம 6 எடுக்கிறோம். இந்த 4யும் ஒரு கால்குலேஷனை வச்சுங்க. 544 வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் இந்த 4யும் கால்குலேஷன் வச்சுக்க. அதை தாண்டி 6 வருமா என்ற ஒரு இதுதான். ஏன்னா 1616 பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்ற என்னுடைய கெஸ்ஸிங். அதனால் நம்ம 6 எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ஆப்ஷனாக என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 9 வரலாம், 9 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் இந்த 9 சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 549 திரும்பவும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம 3 சூஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 39 என்ற அடிப்படையில் இங்கே 9 வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால நம்ம 9 சூஸ் பண்ணியிருக்கிறோம். இது நம்மளுடைய பி கெஸ்ஸிங். சி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பரை நம்ம என்ன சூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 7 சூஸ் பண்ணுறேன். ஏன் இந்த 7 சூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 287 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 4 இருக்குது. நம்ம 9 சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒருவேளை இங்கே பார்த்தீங்கன்னா 497 இருக்குது. ஒருவேளை 494 இருக்குது. 947ன்ற மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு 447ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, இங்கே 87ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் 6 சூஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை இந்த 67ன்ற ஆப்ஷனில் 67 பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குனால 7 எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 3 தான் எடுக்கிறோம். மீண்டும் 3 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 1283 பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனில் நம்ம 3 எடுக்கிறோம். இதுதான் நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங். நெக்ஸ்ட்டு சி போர்டில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. 0வும் அடிப்படை இருக்குது. அதனால் இந்த 0வையும் நீங்கள் ஒரு முகம் பார்த்துருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை 1283
எடுக்காமல் 0 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 80 வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் நீங்கள் இந்த 0வையும் பார்த்துக்கணும். ஏன்னா 60ன்னு வரவும் வாய்ப்பு இருக்குது. இல்லை 10 இல்லை 1 கொடுத்துட்டு இங்கே 040ன்னு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் நீங்கள் 0வையும் ஒரு கட்டம் பார்த்துக்கணும். ஏன்னா இது உங்கள் ஆலோசனைக்குள்ளே வச்சுக்கிங்க. ஒருவேளை இந்த 0 அடிப்படையெல்லாம் விட்டுருங்க, இல்லைனா உங்கள் ஆலோசனைப்படி நீங்கள் செய்யுங்க. நெக்ஸ்ட்டு 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளுடைய ஏபிசி கெஸிங் 3 டிஜிட் கெஸிங். ஆல் போர்டில் 13 கொடுக்குறேன். 13 ஏன்னு கொடுக்குறேன்னா ஒரு வேளை 1 பாஸ் பண்ணலாம், இல்லைனா 3 பாஸ் பண்ணலான்ற அடிப்படையில் 3 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய கெஸ்ஸிங். ஒரு சில நம்பர்ஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ளே போயிருக்கு. சி போர்டுக்குள்ளே எப்படி இந்த 9 பாஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 ஒரு ஆப்ஷனாக வந்திருக்கு. 8ன்ற ஒரு இன்னும் ஆப்ஷன் வந்திருக்கு. 8 + 9 திஸ் 4. பி போர்டில் 4 பாஸ் பண்ணியிருக்கு. 9ம் 8ம் எப்படி வந்ததுன்னு நம்ம பார்க்க போகிறோம். 1 2 8 இருக்குது. நல்லா வாட்ச் பண்ணுங்கள். 1 2 8 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 5 8 8ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 5 5 8ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 5 5 8ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 5 5 8 8ன்னு ஒன்று பாஸ் பண்ணுது. பார்த்தீங்கன்னா 5 5 8 5 5 8. இங்கே பார்த்தீங்கன்னா 5 5 8ன்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 8 8ன்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் நம்ம சி போர்டில் 8ம் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு 9 சி போர்டில் ஏன் பாஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 8 9 5 8 9 ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒருவேளை 5 8 9 இந்த 5 8 9ன்ற அடிப்படையில் 9 பாஸ் பண்ணக்கூடிய அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் 9ஐயும் பாஸ் பண்ண வச்சு ஒரு நம்பர் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பி போர்டில் 4 பாஸ் பண்ண ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 5 4 4 அடிப்படையில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 4ஐ உங்களுக்கு பி போர்டில் பாஸ் பண்ண வச்சுருக்கேன். இந்த காரணங்களால் தான் இந்த மூணையும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல பாஸ் பண்ண வச்சுருக்கேன். மற்ற எல்லாமே ஏபிசிக்குள்ளே இருக்கும், பார்த்துங்க. ஒரு வாட்டி நம்ம கொடுக்குற ஏபிசியை வெறும் ஏபிசியாக மட்டும் பாருங்கள். அது வந்து உறுதியான நம்பர்னு பார்க்காதீங்க. அது உங்கள் ஆலோசனைக்குள்ளே வச்சுக்கோங்க. எல்லா நம்பரும் கொடுக்குற நம்பரில் ரிசல்ட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அட்லீஸ்ட் உங்களை ஒரு 1000 ருபீஸுக்காவது நம்ம வின் பண்ண வச்சிடும். அந்த நம்பரை வச்சு வரக்கூடிய ரிசல்ட்டுகள் சார்ட்டுங்களோட வச்சு ஒரு ஆலோசனை பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல நம்பர் கிடைக்கும். அது உங்களை வின்னிங் எண்ணுக்கு கொண்டு போகும். அதுக்காக தான் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லணும்னு விரும்புகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஷார்ட் வீடியோ போடுவோம், இல்லை ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் வீடியோ போடுவோம். ஏன் ஷார்ட் வீடியோ போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கவனத்துக்கு ஏதாவது ஒன்று நம்ம சொல்லணும்னு விரும்புகிறோம். திடீர்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இதுவும் அமையும். ஒரு நாள் 31 வந்தது இல்லைங்களா ரிசல்ட்டு. நான் அப்போது 613ன்னு ஒரு நம்பர் சொல்லியிருந்தேன். ஒருவேளை அது உங்கள் கண்ணுக்கு பட்டு திடீர்னு சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். நீங்கள் அதை கவனிக்காமல் போயிட்டீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிசல்ட்டு எப்படி எடுத்திருக்கிறாங்கன்னு ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கேன். ஒருவேளை அந்த மாதிரி ஆலோசனை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கலாம். வேறு ஏதாவது எண்கள் எடுக்கிறதுக்கான சுலபமான வழி கிடைக்கலான்றதுக்காக தான் நம்ம ஷார்ட் வீடியோ போடுறோம். அதையும் தயவுசெய்து கொஞ்சம் பார்த்துங்க. எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆலோசனையில் அமையும். ஒரு நல்ல நம்பர் எடுக்கிறதுக்கான ஆலோசனையில் அமையும். அதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கங்க. எதையுமே விடாதீங்க. எல்லாமே ஒரு வெற்றிக்கான ஒரு ஆலோசனையாக பார்த்து அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கை எடுத்துக்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம போகிற அனைத்து வீடியோவும் முழுமையாக பாருங்கள். அதுதான் உங்களுக்கு ஒரு வெற்றி எண்ணுக்கான தேடலில் கொண்டு போய் விடும். அதனால் எல்லாத்தையுமே உங்கள் கவனத்தில் வச்சுக்கங்க. நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.